வணக்கம். மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத் தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர்களுடைய அந்த ஆணைக்கிணங்க நாம் அனைவரும் ஓரணியில் சேர்வதற்கான எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற சில காரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பள்ளிக்கல்வித்துறையில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. மாணவ செல்வங்களின் நலனுக்கான திராவிட மாடல் அரசின் ஒவ்வொரு திட்டங்களும் முன் உதாரணங்களாக பாஜக ஆளும் மாநிலங்கள் உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் அமைந்து வருகின்றன. ஆனால் சமகர சிக்ஷா எனப்படும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் நமக்கு வழங்க வேண்டிய ரூபாய் 2152 கோடியை வழங்காமல் ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிக்கிறது. நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியை கேட்டால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் அதை தருவோம் என்கிறார்கள். முழுக்க முழுக்க காவி கொள்கையாக இருப்பதை கல்வி கொள்கை என்று சொன்னால் எப்படி ஏற்போம்? பிற மாநிலங்களை காட்டிலும் இருமொழி கொள்கையால் இன்றைக்கு தமிழர்களும் தமிழ்நாடும் முன்னேற்ற பாதையில் இருக்கிறது. அதை சிதைத்து நம்மை பின்னோக்கி இழுக்க நினைக்கிறார்கள். மும்மொழி கொள்கை, 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு பொதுத் தேர்வு போன்றவை கல்வி வளர்ச்சிக்காக அல்ல என்பதை தமிழர்களாகிய நாம் நன்கு அறிவோம். தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழை வளர்ப்பதற்கான நிதியாக இருந்தாலும், நம்முடைய தொன்மையை பறைசாற்றும் கீழடி போன்ற அகழாய்வு சார்ந்ததாக இருந்தாலும் நம்மை புறக்கணிக்கிறார்கள். அதே போல இந்தி, சமஸ்கிருதத்தை திணித்து நமக்கு உலகளாவிய வாய்ப்புகளை பெற்றுத்தந்து கொண்டிருக்கும் ஆங்கிலத்தை நம்மிடமிருந்து பறிக்க துடிக்கிறார்கள். நம்மை போலவே மகாராஷ்டிரா, கர்நாடகாவிலும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு குரல் கிளம்பி வருகிறது. விரைவில் நாடு முழுவதும் எதிரொலிக்கும். இவையெல்லாம் மொழியை காப்பதிலும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதிலும் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் உறுதிப்பாட்டால் நடந்துள்ள மாபெரும் மாற்றம். நம்முடைய மொழியை காக்கவும் நம் வீட்டு பிள்ளைகளின் கல்வி உரிமையை நிலைநாட்ட ஓரணியில் தமிழ்நாடு திரள வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆக அதை நாம் உணர்ந்து நம்முடைய முதலமைச்சரின் தலைமையில் திரள்வோம். தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் திரள்வோம். நன்றி.